என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்னெல்லாம் நடக்குதுங்க? டோன்ட் மேக் நாய்ஸ். மேத்ஸ் கிளாஸ்னால எல்லா மேமும் லைன் பை லைனா போர்டில் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நம்மள நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மேம் மட்டும் எப்பவும் போர்டில் ஃபுல்லாக எழுதி போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணியாவ. அதை மட்டுமா செய்யாவ, அதுக்கு பிறகுதான் நம்ம நோட்டில் எழுதணும். ஏன் இப்படி பண்ணியாவனே தெரிய மாட்டேங்குது. அனு, முதல்ல அவங்க போர்டில் எழுதும்போது நம்ம கவனிச்சுட்டு இருப்போமா, அதுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட புரியும். அதுக்கு பிறகு நோட்டில் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கூட புரியும்ல. அதுக்காண்டி இப்படி பண்ணியாவெல்லாம் இருக்கும். ஒரே சமம் 3 தடவை பார்க்கும்போது சீக்கிரம் மண்டையில் ஏறோம்ல. ஓ, அப்படி நினைச்சிட்டாவளோ. ஆனாலும் நம்ம மண்டைக்கெல்லாம் 40 தடவை சொன்னாலும் ஏறாதே. இது இந்த மேம் மார்களுக்கெல்லாம் என்னைக்கு புரிய போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. உனக்கு 40 தடவை சொன்னாலும் புரியாதான் இருக்கும். எனக்கெல்லாம் சீக்கிரம் புரிஞ்சிடும். ஆமா, நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கண்டியா? எவ்வளவு நேரமா இது எழுதி போடியவே பார்த்துக்கிட்டு இருக்குது. மேக்ஸ் மேம் என்ன அழகு இல்ல? லேய், மேடத்தையும் விட்டு வைக்க மாட்டியா? காலேஜுக்கு வந்தாச்சு, அழகா ரசிக்க தெரியணும்ல. நம்ம காலேஜோட சேர்ந்து ஒரு ஸ்கூல் இருக்குல்ல? ஆமா, ஸ்ரீயாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவிய பையன் அங்கதான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கானா. போர்ட கவனில என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், லிசன். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். क्वेश्चन என்னன்னா, show that the given matrix is orthogonal. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகோனலான்னு நீங்க ப்ரூஃப் பண்ணனும். இத ப்ரூஃப் பண்ணனும்னா அது என்னல மேம் மார்களுக்கு மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணலாமா? ஹலோ அமுதா மேம். சொல்லுங்க மேம். நான் ஃபர்ஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இப்போ வா. ஐயோ, கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஆமா, முக்கியமான ப்ராப்ளம் எடுத்துட்டு இருக்கேன். பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வேற வந்தாங்கன்னா கிளாஸ்ல யாரும் இல்லைன்னா என்ன ஏதுன்னு கேட்பாவ. அவங்கள கூப்பிட்டுருக்காவ. ஐயோ அப்படியா? சரி மேம், நான் வரேன். மேம் என்னாச்சு? அனு, அமுதா மேம் இருக்காங்கல்ல, என்னைய சேர்மன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே வர சொல்லியாவ. போயிட்டு வாங்க மேம். கிளாஸ் விட்டுட்டு எப்படி அனுப்ப முடியும்? மேடம், கவலைப்படாம போயிட்டு வாங்க. நாங்க சத்தம் போடாம அமைதியா இருந்துக்கிடுவோம். நீ சத்தம் போடாம அமைதியா இருப்பியா? நான் இருக்கும்போதே நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். இதுல நான் இல்லாட்ட நீ அமைதியா இருந்துருவியா? மேம், நாங்க சத்தம் போடாம இருப்போம் மேம். நீங்க போயிட்டு வாங்க. ஏதாவது மேம் யாராவது வந்தாவல்னா கிளாஸ்ல விட்டுட்டு போயிருவேன். கடவுளே, நானும் காலேஜுக்கு வந்து இம்புடு நாளாவது. ஒரு பீரியடாவது சும்மா ஒடியாவலாம். காலேஜுக்கு வந்தா சும்மா இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆதி. ஆதியா? ஆதி. சொல்லுங்க மேம். ஆதி, என்னை சேர்மன் கூப்பிட்டாவன்னு சொல்லிக்கிட்டு அமுதா மேம் இப்பதான் கூப்பிட்டாவ. கிளாஸ்ல வேற யாரும் இல்ல ஆதி. ஒரு 10 நிமிஷம் நின்னுக்கிடுவியா? உனக்கு இப்ப எந்த கிளாஸ்மா? இல்ல மேம், லேபுக்கு போயிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது, அதான் லேபுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் எனக்காண்டி கிளாஸ்ல நின்னுக்கிடுவியா? நீ நிக்கத பார்த்தா கிளாஸ்ல மேம் இல்லாட்டன்னு எதுவும் சொல்ல மாட்டாவ. சரி மேம், நான் நிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னடி உன் பிரச்சனை? ஏன் கிளாஸ்ல ஆள் இல்லைன்னா நான் சத்தம் பண்ணாம இருந்துட மாட்டேமா? எதுக்கு இவனே கிளாஸுக்குள்ளாடி எல்லாம் விடணும்? அவர் இருந்தா கிளாஸ் கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு நினைச்சிட்டு போறாவ. ஆமா, இவனே எல்லா பிள்ளைகளையும் கண்ணாலே பார்த்து முழுங்கிருவான்ல. இப்ப என்னதான் உன் பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, நீ அந்த ஆட்டு கண்ணனையே பாத்துக்கிட்டு இரு. யார் இது? சாரா? இந்த அண்ணன் தெரியாதா? இங்கதான் இன்ஜினியரிங் பிஜி பண்ணிட்டு இருக்காவ. யூஜி இங்கதான் படிச்சிருக்காவ. ஓ அப்படியா? நல்ல படிப்பாவ. ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இந்த அண்ணன் தானா. காலேஜ் படிக்கும் போதும் காலேஜ் டாப்பர் இவங்க தானா. அதனால இந்த அண்ணனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குட் மார்னிங். அப்புறம் என்னமா, நான் ஸ்டூடெண்ட் தான். உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிறதுனால சார் மோர்னு கூப்பிட்டு என்ன கேவலப்படுத்தாதுங்க. சரிடா டேய். என்ன இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கிடைக்கிற மரியாதையை அப்படியே வாங்கிக்கிடணும். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப எல்லாரையும் தெரியாது. உங்க மேடம் வேற என்னைய உள்ள விட்டுட்டு போயிட்டாவ. கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரோ பண்ணா நல்லா இருக்கும். என் பேரு அஜய். சூப்பர்டா. கிளாஸ்ல நீ தான் ரொம்ப ஆக்டிவ்னு நினைக்கேன். நான் தான் ஆக்டிவ் எப்படி கண்டுபிடிச்சியா? நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். எங்க கிளாஸ்ல உள்ளது எல்லாம் ஒரே தூங்கு மூஞ்சியா. நான் மட்டும் தான் கொஞ்சம் ஆக்டிவா நல்லா பேசி சிரிச்சு இருப்பேன். ஆமா ஜெய், கிளாஸ்ல நீ தான் ஆக்டிவ்னு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தாலே தெரியுது. அஜய், எலிமினெல்லாம் சொல்ல வேண்டாம், உட்கார்ந்தே சொல்லுவோம் நீ பத்தி. எங்க வீட்ல நானும் எங்க தங்கச்சியும். என் தங்கச்சி 10ஆம் கிளாஸ் படிக்கியா. எங்க அம்மா பேர் ஜெயந்தி. ஆனா யாருக்கும் ஜெயந்தின்னு தெரியாது. எல்லாரும் 4 முடினா கூப்பிடுவாங்க. 4 முடியா? இடி ஏன் இல்ல ஏன் கூப்பிட்டேன்னு பார்த்தேன். இவனெல்லாம் கிளாஸுக்குள்ளாலே விட்டுருக்கூடாது. இவன் என்னன்னா பியாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு அழகான பையன் கிளாஸுக்குள்ளால வந்தா சைட் அடிக்கவாது விடு. உனக்கு தான் அதெல்லாம் தெரியாதுல்ல. நீ சத்தம் போடாம இரு. நானே எப்படின்னா என் பேரை கேட்பாவன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் ஒன். இங்க உங்கள்ட்ட
உடனே நீங்க பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. என்னடே சீனியர் கேட்டா பதில் சொல்லணும்னு கூட தெரியாதா? இன்னும் 1 இயர்ல நானே இதே பொசிஷனுக்கு தான் வர போறேன். யாருக்குமா தெரியும், ஒருவேளை நீ தேர்ட் இயர் படிக்கும்போது நானே உனக்கு கிளாஸ் கவுன்சிலரா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டெல் மீ யுவர் நேம் ப்ளீஸ். சொல்லி தொலையாம் டி. கனிஷா. ஓகே நிஷா, நைஸ் நேம். கனிஷா, நிஷா இல்ல. ஏதோ ஒரு ஷாடே. ஓகே நெக்ஸ்ட். சீனியர் என் பேரு அனு. எங்க வீட்ல மொத்தம் 2 பேர் தான், நானும் எங்க தம்பியும். போதும் நெக்ஸ்ட் ஒன். தேவைக்கு மட்டும்தான் நான் தேவைப்படுவேன், வெளியே வாங்க இருக்கு. ஓகே மேம், போர்ட்ல ஒரு சம் எழுதி போட்டிருக்காங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா? இல்ல சீனியர், எழுதி மட்டும் தான் போட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும் போது மேம் யாரோ கூப்பிட்டாவ, வெளியே போயிட்டாவ. ஒருவேளை இந்த அண்ணன் பாடத்தை எடுத்துருவாங்களோ தெரியல, ஆனா அந்த அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். என்னல மேம் வெளியே போனாலாவது நம்மள கொஞ்ச நேரம் சும்மா விடுவாவன்னு பார்த்தேன். இப்ப என்னடானா இந்த அண்ணன் பாடத்தை நடத்திடுவாவ போல எல்லாம் இருக்கு. சரியா வருது. அஜய். என்ன? சரி ஓகே, இந்த சம்ம நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா மேம் ஒரு தடவை கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹலோ. என்ன நிஷா? எங்களுக்கு மேம் பாடம் நடத்துறதா புரியும். சும்மா வாரதி போறதில பாடம் நடத்தினா பரீட்சைக்கு நாங்க முட்டை மார்க் தான் வாங்குவோம். ஒன்னும் கவலைப்படாதடே, முட்டை மார்க் எல்லாம் வாங்க மாட்டேன். நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த பிள்ளையாச்சே, நீ எப்படி முட்டை மார்க் வாங்குவ? நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டுக்கண்ணனுக்கு எப்படி தெரியும்? ஏன்டா கேக்க? என்ன ஒண்ணு பேசிட்டு நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு ஒன்னிய பத்தி பெருமை பீத்திக்கிட்டு தானே பேச ஆரம்பிப்பேன். இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மேட்டர் காலேஜ் சேர்மன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கான். இதுல ஆதிக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வரது வாரா. ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அது ஆர்த்தோகனலான்னு ப்ரூஃப் பண்ணனும்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் என்னன்னா A into A transpose equal to A transpose into A equal to I. இதுல எதை நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் I யோட வேல்யூ வரணும். I is equal to 1001. So செக் பண்ணலாமா? given matrix A டிரான்ஸ்போஸ்னா ஆல்ரெடி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸோட ரோ எல்லாமே காலமா மாறும், காலம் எல்லாமே ரோஸ்ல மாறும். So given matrix cos theta sin theta minus sin theta cos theta, that is A. A transpose is cos theta minus cos theta sin theta cos theta. சரியா இருக்குல. இந்த காலேஜ்ல மட்டும் எல்லாம் படிப்பாளியெல்லாம் இருக்குதுங்களே. நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட பாருங்க, அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் ஏல இருக்க ரோவும் செகண்ட் A டிரான்ஸ்போஸ்ல இருக்க காலமே மல்டிப்ளை பண்ணுங்க. சோ cos square theta plus sin square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப் A ஓட ரோவும் A டிரான்ஸ்போஸோட செகண்ட் காலமே மல்டிப்ளை பண்ணுங்க. சரி, செகண்ட் ஸ்டெப் நீங்களே மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கனிஷா. minus sin theta cos theta plus cos theta sin theta. next step sin square theta plus cos square theta. குட், சூப்பர். மைனஸும் பிளஸும் 0 ஆகும். cos square theta plus sin square theta 1, sin square theta plus cos square theta 1. So the matrix is orthogonal. அஜய், என்ன? கிளாஸ் போயிட்டு இருக்கு, கிளாஸ கவனிக்காம நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? காது தானே கவனிக்கணும், வாய் எங்க இருந்தா என்ன? sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்ன? என்ன? காலேஜ் பாடத்துல இருந்து கேட்காதுங்க, ஏதாவது ஸ்கூல் பாடத்துல இருந்து கேள்வி கேளுங்கனே. நான் வந்து டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவேன். முட்டை ஸ்கூல் பாடத்துல இருந்து கேட்டாலும் நீ முட்டை தான். கனி, ஸ்கூல்ல வேணா நான் யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம், காலேஜ்ல நான் யாருன்னு உனக்கு ப்ரூஃப் பண்ணி. என்ன? ஸ்கூல் பாடத்துல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, நான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லியே. சரி, இதே ஆங்கிள்ல போவோம். i ஸ்கொயரோட வேல்யூ என்ன? i ஸ்கொயர்னா i கூட்டல் i. அப்பனா 2i தானே i ஸ்கொயர்னு சொல்லுவாவ. i ஸ்கொயர்னா i கூட்டல் i தானே டி? சொன்னம்லல நீ முட்டை மார்க்குன்னு. i ஸ்கொயர்னா i கூட்டல் i தான். i ஸ்கொயரோட வேல்யூ கேட்டாங்க. i கூட்டல் i இல்லையா? கனி, ஆன்சர் என்னன்னு சொல்லுடி. நான் வேற பெருசா பேசிட்டேன். நல்லா பேச தெரிஞ்சில, பதில வச்சிருப்பேல, பதிலே நீயே சொல்லு. இங்க பாரு கனிஷா, நம்ம பஸ்ல வரணும்னாலே 1 மணி நேரம் இருக்கு. நம்ம ஊருக்கு பேர நீ கேவலப்படுத்திடாத. இப்ப நான் மட்டும் தப்பா பதில் சொன்னேன்னு வை, இந்த அண்ணன் என்னைய மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து தான் தப்பா நினைப்பாவ. இங்க பாருமா, ஊர் பேரை காப்பாத்ததுக்காண்டியாவது பதில சொல்லி தந்துரு. சொல்லி தந்து தொலையும். -1. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நீ? ஆமா. பேப்பரை மட்டும் ரீவால்யூஷன் போட்டாவன் வை, மார்க் -0ல போயிருக்கும் டி. நானே இப்படினால உன்னை என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன்? அறிவாளி, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கா, நல்ல படிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். i ஸ்கொயர் எவனாவது -1ன்னு சொன்னா நம்புவானே? என்ன? நான் உண்மையை சொல்லி கேட்டுக்கிடுங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கிட்டு பீத்திட்டு கிடக்காத. உண்மையை சொல்ல போனா ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. என்ன? i ஸ்கொயர்னா i plus i, 2i தானே? 2i. இந்த குட்டி இருக்கையில கனி ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கிட்டு தெரியா? என்ன? ஏதாவது சட்ட திட்டங்களை எல்லாம் புரட்டி பார்த்து இவளுக்கு பேப்பரை ரீவால்யூஷன் பண்றதுக்கு ஏதாவது
இருக்குன்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதானே. டேய் அஜய், சண்டை போட்டுட்டே இருக்காத, பதில சொல்லு. இந்தா இப்ப பதில் சொல்லுவேன். நீ சொல்லு. என்ன குட்டிகளுக்கெல்லாம் மூளையே கிடையாது கிட்டியா? அதான் சொன்னோம்ல, ஐ குட்டல் ஐ, ரெண்டு ஐ. ரெண்டு ஐயா? ஆமா, ஏதாவது காலேஜ் செவத்துல இவனுக்கு பதிலையும் சேர்த்து இவனுக்கு பியாரையும் கல்வெட்டுல செதுக்கி வைங்க. எப்படிதான் நீ ஸ்கூல் பாஸ் ஆனா? ஆமா, அந்த குட்டிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேளுங்க. ஏ அஜய், நிஜமாவே ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ -1 தான். உள்ளதால? ஆமா, உள்ளதுதான். என்னம்மா நிஷா, முட்டை மார்க் வாங்கிருவியா இல்ல 100 மார்க் வாங்கிருவியா? பரவாயில்ல, நல்லா தான் கிளாஸ் எடுத்தீங்க. அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்டும் பாஸ் ஆயிரலாமா? பாஸ் ஆயிருவேன். நேற்று முன்னிரவில் நித்தில குமடியில் காற்று நுழைவது போல் உயே கலந்து கழித்திருந்தே இன்று வெண்ணிரவில் அந்த ஈர நினைவில் அன்று தவிப்பது போல் மனம் கலங்கி புலம்புகிறே கூந்தல் நெறிவில் எழில் கோலச் சரிவில் கூந்தல் நெறிவில் எழில் கோலச் சரிவில் கருவம் அழிந்ததடி. இப்ப எதுக்கு என் பரத்தாலே வந்து அழுதுட்டு இருக்க? ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, அதுக்காண்டி இப்படியா? ராஜி, நீ பண்ணது தெரியாம பண்ணதப்பா. எங்க உன் மனசாட்சி கிட்ட நீயே ஒரு தடவை கேட்டுப்பாரு, நீ பண்ணது தெரியாம பண்ணதான்னு. பிறந்து கொஞ்ச வருஷத்துலயே நம்ம சஞ்சய்க்கு இதயத்துல பிரச்சனை. யாராவது கோயில் இல்ல, போவாத ஆஸ்பத்திரி இல்ல, ஏதோ ஒருத்தியதான் பறி கொடுத்துட்டோம். இவனாவது நமக்கு வேணான்னு என்னெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். பிள்ளைக்கு ஒண்ணும் ஆயிரப்படாது, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணேன். ராஜி, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்தையே பறிச்சுட்டு அவன் சந்தோஷமா இருந்துருவானா? தப்புதாங்க, அதான் இத்தனை தடவை வந்து பேசியே இல்ல. உன் மவன் எங்க வேலை பார்க்கா? ஆஸ்பத்திரியில. என்னவா வேலை பார்க்கா? டாக்டரா. இத சொல்லும் போது எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டியாம். ஆஸ்பத்திரி எத்தனையோ விதமான நோயில போவாவ. எவ்வளவு சீரியஸான கேஸா இருந்தாலும் கடவுள் மனசு வச்சா மருந்து மாத்திரைகளை மீறி குணப்படுத்துவாரு. அதே கடவுளும் கைவிட்டுட்டாருன்னா எந்த டாக்டராலையும் காப்பாத்த முடியாது. யார் உயிராது போயிட்டுன்னு வச்சுக்கா, யாராவது உன்கிட்ட வந்து உன் மொபைல் ராசி மருந்து பார்த்ததுனாலதான் என் பிள்ளை செத்துட்டான்னு வந்து சொன்னா உன்னால தாங்க முடியுமா? ஏதோ அவன் மேல இருந்த பாசத்துல தானேங்க இப்படி எல்லாம் பண்ணுனேன். நீ யாரும் இப்படி எல்லாம் பண்ணிருந்தாலும் எனக்குமே இவ்வளவு கோவம் வராது. ஆனா மறு உயிர் கொடுத்த அந்த பிள்ளையே நீ தப்பா பேசிட்டு வந்திருக்க. நீ கேட்ட கேள்விக்கு நானே உன் கண்ணத்துல 4 போடு போட்டிருப்பேன். இறந்து போன பையனுக்கு போட்டோயை காட்டி இவனையே கல்யாணம் பண்ணிருப்பேன்னு கேட்டிருக்க. யாராஜி, அந்த பையன் இறந்து போனதுக்கு பிறகு யாரையாவது அந்த பிள்ளை ஏறெடுத்து பாத்துருக்குமா? இல்ல, உன் பிள்ளையே அந்த பிள்ளைக்கு சம்மதத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். 3 வருஷம் பின்னாடி சுத்தி எப்படியோ அந்த பிள்ளைக்கு மனசு மாறி இருக்கு. அவன் உயிருக்கு எதுவும் ஆயிரப்படாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. வேணா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு தாலி கட்ட வச்சு வீட்டுக்கு கூட்டுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஆனா என்கிட்ட இப்படி பேசாம மூச்சு தூக்கி வச்சுட்டு மட்டும் இருக்காதுங்க. நான் பேசியது இருக்கட்டு, இனிமே அவன் வந்ததுக்கு பிறகு உன்கிட்ட பேசுவானா? என் பிள்ளை மட்டும் என்கிட்ட பேசலைன்னா என் உயிரே போயிருங்க. அதுக்கு பிறகு நான் வாழியதுல அர்த்தமே இல்ல. சஞ்சய். சொல்லுங்கப்பா. என் பிள்ளைய மூஞ்சி பார்க்கறது கூட பிடிக்கலையா? சஞ்சய், அவன் எங்க மக்களே? யாருப்பா? அதான் பிரியா 5 வீட்டுக்கு வந்திருந்தால, அவளை தேடிதானே நீ போன. பிரியா வீட்டுக்கு கூட போன் பண்ணி கேட்டனே, வீட்டுக்கு வரல, அங்க ஏதாவது வந்திருக்காவலான்னு. கூட்டு வரலையா அவள? எங்கப்பா? அதான் நம்ம வீட்டுக்கு. நான் ஒன்னும் அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு போவேலையே. அவ சம்மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போனேன். சம்மதம் கிடைச்சிட்டு வந்துட்டேன். சஞ்சய். அப்பா ரூமுக்கு போறேன். இரு மக்களே, ஒரு நிமிஷம். அதான் அந்த பிள்ளையே சம்மதம் சொல்லியாச்சுல, இனிமே நாளெல்லாம் தள்ளி போடாண்டாம். வர ஞாயிற்றுக்கிழமையே நல்ல நாளா தான் இருக்கு. போய் பூ வச்சுக்கிட்டு வந்துருவோம். என்ன மக்களே சொல்றேன், 2 பேருக்கும் வயசு போயிட்டே இருக்கு. இனிமேலாம் நாளெல்லாம் தள்ளி போட முடியாது. கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்கணுமா, பிள்ளை பெத்துக்கணுமா, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் விருப்பம்னா போய் பேசுங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை பூ வச்சுக்கிட்டு வருவோம். நான் பிரியா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டேன். சரிப்பா. பிறகு இப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட பெயிண்ட் அடிச்சிருந்துடலாம். அந்த கான்ட்ராக்டரை வந்து என்ன பாக்க சொல்லு. எதுக்குப்பா? இல்ல, ஆஸ்பத்திரியில நல்லா தான் பெயிண்ட் அடிச்சிருக்கு. கல்யாணம் வேற சீக்கிரம் வைப்போம், வீட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும்ல. பெயிண்டா? எதுக்குப்பா? எதுக்குன்னு கேட்க, எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? வீட்டுல விசேஷம் வச்சா நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வீடு நல்லா ஆக்காண்டாமா? இப்ப இருக்கதே காணாம்ப்பா. ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சிம்பிளா நடத்த முடியுமா? அப்பா, உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நானும் பிரியாவும் இங்க ஸ்டே பண்ணல. இல்ல புரியல. வீட்டுல தங்கலைன்னா வேற எங்க போற? 2 பிள்ளையும் கொண்டு ஆஸ்பத்திரியில தங்க போறியா, இல்ல மாமியார் வீட்டுல நிக்க போறியா? மாமியார் வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறோம். இல்ல உனக்கு மூளை கலங்கிட்டா? வீட்டுல ஒண்ணு நடந்துட்டு யாருதான் தப்பு செய்ய மாட்டா? மனுஷனா பிறந்தா எல்லாரும் தப்பு செய்யதான் செய்வாங்க. அதான் மனசு தன்மை. அதை மன்னிச்சு வாழியதான் மனுஷன். நீ பிரியா வீட்டுல போய் நிக்கும் போது 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? அதுக்கு இதை விட இல்ல கேவலம். இல்ல, பிரியா வீடுனா இப்ப அவங்க இருக்க வீடு இல்ல. மாறி
பிரியாவோட அம்மா அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வீடு இருந்துடலாம். மக்களே, என் மேல இருக்க கோவத்திலே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இனிமே என்னால எந்த பிரச்சனை வராது மக்களே. உன் நல்லதுக்காண்டி தெரியாம பண்ணிட்டேன். ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு மக்களே. அப்பா, பிரியாவுக்கு அவங்க அம்மா அப்பாவும் வாழ்ந்த வீட்டுல தங்கறதுக்கு ரொம்ப ஆசை. கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா எல்லாம் அவளை அந்த வீட்டுல தங்க வைக்க முடியாதுல்ல அப்பா. அதான் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நாங்க 2 பேருமே அங்க இருக்கலாம்னு பாக்குறோம். அவ ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும்ல. இதெல்லாம் உங்க அம்மாக்கு மேல இருக்க கோவத்துல தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயே, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. முதலே நான் இப்படிதான் நினைச்சு வச்சிருந்தேன். இதே நான் இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய அண்டேந்து பிரிச்சுட்டியான்னு கேட்டு அவளை திட்டிடாதுங்க பை. இது முழுக்க முழுக்க என் முடிவுதான். அப்பனா கடைசி காலத்துல இந்த வீட்டுல நாங்க 2 பேரும் அனாதை அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லப்பா. கொஞ்ச நாள், எப்படியும் ஒரு மாசம். அதுக்கப்புறம் எல்லாரும் பழைய மாதிரி இருந்தாவள்னா இங்கே வந்துருவோம். ரூமுக்கு போலாமா? என் மேல என் பிள்ளை இவ்வளவு கோவமா? கோவப்பட்டு 4 வாரத்தை திட்டி இருந்தா கூட என் மனசு ஆறும். மூஞ்சில கூட ஒழுங்கா பார்க்காம பேசாம போறானேங்க. நீ என்ன சின்னப்பட்ட வேலையா செஞ்சு வச்சிருக்க? அவன் உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய போய் கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்க. எல்லாம் போ சரியாகும். இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு உடனே எல்லாரும் மறந்துடானா? மறக்க முடியுமா? உன்னைய தாலி கட்டி 30 வருஷமா உன் கூட வாழ்ந்த பாவத்துக்கு நான் வேணா மன்னிக்கலாம். அப்ப என் பிள்ளை என்ன மன்னிக்க மாட்டானாங்க? அதெல்லாம் பேசுவான். அவனை கொஞ்சம் தனியா விட்டாலே போதும். சஞ்சய், சொல்லுங்க. அம்மா பண்ணது தப்புதான் மக்களே. அதுக்காண்டி என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துராத. உன்னைய விட்டா எங்களுக்கு நீ யாருமே இல்ல. நான் பண்ண தப்புக்கு 4 அடி வேணா அடிச்சுக்கா, கண்ணா பின்னான்னு திட்டிக்கா. ஆனா பேசாம மட்டும் இருக்காத மக்களே. நீ பேசாதது என் தலையில இடி வந்து உளுந்த மாதிரி இருக்கு. பத்தாததுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களை விட்டுட்டு எல்லாம் போற மாதிரி பேசிட்டு இருக்க. மக்களே, வாய் திறந்து பேசல மோனே. நீ நாளைக்கே வேணா அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வா. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியாம பண்ணிட்ட மக்களே. எனக்கு உங்க மேல கோவம் எல்லாம் இல்ல. 4 அடி வேணா அடிச்சுக்க மக்களே. இப்படி யாரோ மாதிரி பேசாத. இல்ல, நான் உண்மையாவே தான் சொல்றேன். நீங்க திட்டினத என் பிரியா என்கிட்ட சொல்லாததுக்கு காரணமே நான் அவளை விலைக்கு வச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இல்ல, உங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். இப்போ அவன் மனசுல அந்த பையன் தான் இருக்கு. உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. நான் எப்படி அவ மனசை காயப்படுத்த முடியும்? உங்க மேல நான் கோவமா தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா வருத்தப்படியது அவதான். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லியேன், இந்த ஜென்மத்துல அவளை மாதிரி வேற ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிட மாட்டா. அவளை மாதிரி ஒரு பொண்ணு நீங்க எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. அதான் மக்களே சொல்லியே இல்ல, அவன் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. அதான் எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லியாச்சுலாம். போறது இன்னமே எதுக்கு? எங்கேயோ போய் நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் ஆனதுக்கு போறா நீ எங்க பிள்ளை தானே, எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லிய. அது கொஞ்ச நாள் தான். அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டுல அவளுக்கு ஒரு நாளாவது தங்கணும்னு ஆசை. அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என் பொறுப்பு. 1 மாசம் அங்க நின்னுட்டு எல்லாம் நல்லபடியா மாறிச்சதுன்னா மறுபடியும் இங்கே வந்துருவோம். இப்போ எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு. பிளீஸ்மா, என்னை என் போக்குல கொஞ்ச நாள் விட்டுருங்க. எனக்கு எந்த கோவமும் இல்ல. கொஞ்சம் தலைவலியா இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்கணும். என்னாச்சு? பல்வலியா? உன்ட்டதான் கேக்கேன். பல்வலியா? பல்ல கட்டிட்டே நிக்க? மௌன விரதமா? ஆமா. ஓ, மௌன விரதம். சரி. ஆனா சாரா, நீ மட்டும் ஒரே ஒரு நாள் மௌன விரதம் இருந்துட்டேன்னு வை. குடிகார எண்ணத்துக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நீ மௌன விரதம் இருக்குது. 1 தொடங்கும் முன்னாடியே 9 முடிப்பா. வாய் முடி அடக்கி வச்சிட்டு இருக்கா. என்ன சிரிச்சிட்டே என்னன்னு கேளுங்க. சிரிச்சிட்டே கேக்கேன். என்ன வெளியே போறீங்களோ? ஆமா. ரொம்ப தூரமா போறீங்களா இல்ல ரொம்ப பக்கமா போறீங்களா? 2த்துக்கு நடுவுல. சரி போமா. எங்க? நீங்க எங்க போறீங்களா? அங்க. ஏன்னா ஜாகிங் போறேன். நானும் அங்கதான் வரேன். இந்த ட்ரெஸ்ஸோடயா? ஏன் நீங்க அந்த ட்ரெஸ்ஸோட போகும்போது நான் இந்த ட்ரெஸ்ஸோட வரப்படாதா? அடியே, நான் வேற எடுத்துட்டு வரல, அதனால இத போட்டு போறேன். ஜாகிங் போறதுக்கு ட்ரெஸ்ஸா முக்கியம்? மனசு தாங்க முக்கியம். ஜாகிங் போறதுக்கு மனசு முக்கியமா? ஏதோ ஒண்ணு, என்னையும் கூட்டு போங்கங்க. நீ எல்லாம் வராண்டாம். ஏன் 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 நான் வரக்கூடாது? ஏன்னா நான் உன்னைய கூட்டு போக மாட்டேன். அதான் ஏன்னு கேக்கேன். அப்பனா ஜாகிங் போற இடத்துல ஏதோ ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? நான் வந்தேன்னா மாட்டிடுவி பத்தியில. எதுக்கு மாட்ட போறேன்? எனக்கு அப்பயே உங்க மேல சந்தேகம் இருந்து, இப்ப கிளியர் ஆயிடுல. இதான் டெய்லி காலையில ஜாகிங் சொல்லிட்டு போறியா? எம்ம தாயி, நீ வா. நிஜமாவே கூட்டு போவியா தானே? ஆமா, பல்ல கொஞ்சம் காட்டு. எப்பப்பா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு பத்தியலா. கூட்டு போங்க நேரா சொன்னா கூட்டு போக மாட்டியா? வேற ஏதாவது வழியில வந்தாதான் கூட்டு போவியா? லூசு, கூட்டு போகாதது வேற ஒண்ணும் இல்ல. கிளைமேட் பத்தியா? வெளியில என்னமா பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்கு. சும்மா ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சாலே தத்தக்கா பித்தக்கான்னு இருமிட்டு கிடப்ப. நீங்க எத்தனை வருஷமா ஜாகிங் போறீங்க? காலேஜ் படிக்கும் போதுல இருந்து. ஓ, அதான் இப்படி அழகா இருக்கீங்களோ? ஓ, அழகுக்கு என்ன குறைச்சலோ? குறைச்சலாம் இல்ல, உங்களோட நான் தான் அழகா இருக்கேன். நான் தான் ரதி. ஓ, ரதி.
அதெல்லாம் இருக்கட்டு. காலையில ஜாகிங் போனேன்னு சொல்லிட்டு திடீர்னு தோணி இருக்கு. அதை எங்க கேக்குறியா? அதுவும் என் வாயாலேயே சொல்ல வைக்கிறியலே. பரவாயில்ல சொல்லு. எல்லாமே நல்லாதாங்க இருந்து. இப்போ நல்லா தானே இருக்க. திடீர்னு நேத்து ஒரே நாள்ல தொப்பை போட்டுட்டு. தொப்பையா? ம், எங்க? தொப்பை வயித்துல தானே போடும். சாரா, அது தொப்பை இல்லம்மா. நேத்தைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்ததெல்லாம் வயிற்றுக்குள்ள போட்ட இல்ல, அதனால உனக்கு அப்படி தோணியதான் இருக்கும். என்ன சமாதானப்படுத்ததுக்காண்டி நீங்க என்னென்னமோ பேசாதுங்க. ஒரு அரை இன்ச்சுக்கான தொப்பை போட்டிருக்கு. டேப் வச்சு அளந்துட்டே தான் இருப்ப போல. எதா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பாத்துறணும். அதான் இந்த அரை இன்ச்சு வயரை குறைக்கிறதுக்கு எப்படியாவது நான் உங்க கூட ஜாகிங் வந்தே தீருவேன். வாயை குறைக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் உண்டான்னு பாக்கணும். எங்க வீட்டுல சாக்கு தைக்க பெரிய ஊசி இருக்குங்க. அதை வச்சு உங்க வாயை குறைத்து கட்டி பாப்போம். ஒருவேளை குறைஞ்சுன்னா அதுக்கு பிறகு உங்கள்ட்ட சொல்லி வாயை குறைக்கிறதுக்கு ஏதாவது உண்டா இல்லையான்னு. போமா? போலாம். எப்பா பல்லெல்லாம் தெரிக்க மாதிரி தான் சிரிப்பா. நாங்க போலாம். மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே. ஸ்வாப்ல தேங்காய் பிடிக்க ஆள் வருவாங்க. அம்மாவுக்கு கூட நீயும் போய்க்கலாம். மாதம் 10 செல்ல. பிரியா, என்னாச்சு? ஒன்னும் இல்லத்தம்மா, தண்ணி எடுக்க வந்தேன். சரி நீ ரூமுக்கு போ, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். நல்ல சந்தோஷமா இருக்கா எல்லாம்? இதே நேத்து வரைக்கும் என்ன அழுக. டாக்டருக்கு அப்பா போன் பண்ணிருந்தாருல. 5 வீட்ல இருந்து 2 பேரும் வந்தாவேல, அந்த டைம் அவங்க அப்பா போன் பண்ணதே கேக்குறீங்க. ஆமா, அந்த நம்பர் இருக்கா? ஆமா, அதுக்கு பிறகு சாரா அந்த நம்பரை சேவ் பண்ணி போட்டிருக்கா. சாயங்காலம் நான் வந்ததுக்கு பிறகு அவருக்கு போன் பண்ணணும். எதுனா பிரச்சனையாங்க? பிரச்சனை எல்லாம் இல்ல அண்ணா. இனிமே என்ன பண்ணணும்னு போன் பண்ணி கேட்கணும்ல. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சாச்சு. அவர் நினைச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனைக்கு நேற்றுக்கே தாலி கட்டி கூட்டு வந்திருப்பாரு. பெத்தவங்க சம்மதம் முக்கியம்னு வீட்டுக்கு கூட்டு வந்தாருலாம். இனிமே செய்ய வேண்டிய விஷயங்களை நாம தானே பாக்கணும். ஆமாங்க, பிரியா வேற நல்ல சந்தோஷமா இருக்கா. கையோட கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். எவ்வளவு பிரச்சனையை தாண்டி 2 பேருக்கும் மாறி மாறி பிடிச்சிருக்கு. இனிமேல நம்ம காத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் வந்ததுக்கு பிறகு போன் பண்ணலாம். நீ ஏன் போன் பண்ணிடாத, பிறகு பொம்பளைய விட்டு பேச வச்சிருக்க அப்படின்னு ஏதாவது நினைச்சிருவாவ. சரிங்க. ஐயோ லூசு லூசு, இப்படியே அத்தை மாமா முன்னாடி கேவலப்படுவேன். அதுவும் போட்டோ வச்சுக்கிட்டுல கேவலப்பட்டுட்டேன். அத்தை மாமாவே ஏதாவது நினைச்சிருப்பாவளோ? நான் பண்றது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல மாமா. ஆனா எனக்கு அவரை நல்லா பிடிச்சிருக்கு. அவருக்கு நான் தகுதியான பொண்ணான்னு கூட எனக்கு தெரியல. இது வரைக்கும் மனசளவுல கூட ஒரு பொண்ணை நினைக்காத அவர் எங்க, நான் எங்க. ஆனாலும் எனக்காண்டி அவர் எவ்வளவோ பண்ணியாரு. நீ இருக்கும்போது என் மேல எவ்வளவு பாசமா இருந்தியோ அது எல்லாம் ஒண்ணு எனக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. என் மனசுல இருந்ததை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே என்ன நடந்தாலும் நீயே பாத்துக்க மாமா. என்னாச்சு? எந்த கோட்டையை பிடிக்க நீங்க இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? பெரிய வீரவசனம் எல்லாம் பேசணும் இல்ல, இப்ப பேசு. என்னால எல்லாம் முடியாதுப்பா. இனிமே ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. காலெல்லாம் என்ன வலி வலிக்கு தெரியுமா? சரி தூக்கி கொண்டு போட்டா? தூக்கி கொண்டு போனா என் தொப்பை குறைஞ்சிருமா? ஆனாலும் அரைஞ்சு வயத்துக்கு வாய பாத்தியா? ஏக்கா, நீங்க எல்லாம் ஜாகிங்கா வந்தீங்க? ஆமாமா, ஓடியது நல்லதுதானே. அதான் 4 ரவுண்ட் ஓடிக்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏக்கா, என்னால எல்லாம் ஒரு ரவுண்டே முடியல. நீங்க எப்படி 4 ரவுண்ட் ஓடுதியா? சாரா, நாங்க எங்களுக்காண்டி ஓடல. இந்த 4 முடி கிடக்கல. காலையில அலாரம் வச்ச மாதிரி ஒருத்தர் வீட்லயே வந்து எழுப்பி விட்டுருக்கு. இதுகளுக்கு வாய் கொஞ்சம் கூடி போச்சாய் இல்ல? மூஞ்சி கொஞ்சம் வீங்கி போன மாதிரி இருக்காங்க. அத அடி வாங்கி வீங்கினது. அத குறைக்கிறதுக்காண்டி கூட்டு வந்திருக்காங்க. இதே கூடல சேர்ந்த பாவத்துக்கு நாங்களும் ஓட வேண்டியதா இருக்கு. புறவு சாரா, ஏதாவது விசேஷம் உண்டா? 4 முடி உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன் இல்லவே, நம்ம பிள்ளைகள் தானே. நம்ம என்ன கெட்டதை நினைச்சிட்டா கேட்கும். ஆனாலும் 4 முடி கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. இப்படி ஏதாவது கேட்டு இப்பே வருத்தப்பட வைக்காதுங்க. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோமா? ஏக்கா, என்னமோ கேட்டீங்களா? ஆமா சாரா, ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டேன். ஏக்கா ஆமா. சாரா, அப்படியா? ஐயே, இந்த நேரத்துல நீ இப்படி ஜாக்கிங் எல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வீட்ல அம்மா எல்லாம் இருக்காவேல, அவையெல்லாம் பாத்துப்பாவ. லூசு. சாரா, கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஏக்கா ஆமா, இது வரைக்கும் எங்களுக்கும் டவுட்டா தான் இருந்து. இப்பதான் நேத்துக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஐயா அப்படியா? நல்ல விஷயம் மக்களே. சாரா, என்ன பேசிட்டு இருக்கன்னு புரிஞ்சுதான் பேசுவியா? போலீஸ் மாப்பிளைக்கு ஒரே வெக்கம் தான். எங்க சாராவே எவ்வளவு சந்தோஷமா
அக்கா எங்களுக்கு வீட்டுக்கு நேரம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். எங்க பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடுங்க, இப்படி எல்லாம் ஓட வைக்காதீங்க. ஏக்கா எல்லாருக்கும் சொல்லுவோம், எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்கண்ணா. சரிம்மா. சாரா ஆ? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டது ஆமான்னு சொல்லியா? ஆமா, உள்ளதானே சொல்ல முடியும். உள்ளத சொன்னியா? லூசு, அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு அப்பயே உங்களை பத்தி தெரியல. பிரியா கிட்ட அந்த சொத்து பத்திரத்தை கொடுத்து அதைய சேர்த்து வச்சதுல எனக்கு முக்கியமான பங்கு உண்டுல, அதுலயே நீங்க பொறாமையில எரிஞ்சுக்கிட்டு கிடக்குதியா? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அதான் இப்ப அவிய விசேஷமான்னு கேட்டாவ, இனிமே எப்படியும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் எடுத்துருவோம். அதான் இந்த அக்கா எல்லாம் விசேஷமான்னு கேட்டதா ஆமான்னு சொல்லிட்டேன்ல, இப்ப உங்களுக்கு பொறாமையில எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதியா? அவிய வீட்டுல நடக்க போற விசேஷத்தை பத்தியே கேட்டாவ? ஆமா. ஏதாவது அடிச்சு விட்டுறியதான், மண்டையில யாரதோ யாரும் இல்லையோ. இந்த உலகத்திலேயே பெரிய ஆமை எது தெரியுமா? பொறாமை. ஆமா, எனக்கு தான் போறாம. இனிமே உன்னை இங்க விட்டு வச்சா சரி வராது, வீட்டுக்கு போமா. இனிமேல உங்க கூட எல்லாம் என்னால நடக்க முடியாது. எப்பா கஷ்டம் தான்ப்பா. எப்படிதான் உங்க வீட்டுல உன்னை இவ்வளவு நாள் வச்சு கஞ்சி ஊத்துனாவளோ? கண்டியா சின்ன பொண்ணு, எப்ப பார்த்தாலும் இந்த குண்டு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வருவியா இல்ல? சாராக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நம்மள்ட்ட வாய் திறந்து சொன்னாவல எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல? நாள்முடி இதெல்லாம் 2 மாசம் எல்லாம் தாண்டினதுக்கு பிறகுதான் வெளியே சொல்லுவாவ. கொஞ்ச நாள் கூட போனதுக்கு பிறகு வெளியே சொல்லலாம்னு நினைச்சிருப்பாவ. ஆனாலும் இழுவ அந்த பிள்ளை நம்மளையெல்லாம் கூப்பிட்டது பத்தியா? ஆமா சின்ன பொண்ணு, நாளைக்கு வசந்திய கால்கிட்ட சொல்லிட்டு பல வகை ஏதாவது வாங்கிட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம். புறம் விருந்து முடிச்சதும் போலீஸ் மாப்பிள்ள வீட்டுக்கு போயிருவா இல்ல? ஆமா, அதுக்குள்ள நம்ம போய் பாத்துருவோம்.